நாமக்கல் அந்த மீட்டிங் முடிச்சுட்டு கரூர் வரும்போது அந்த கரூர் போலீஸ் எங்களை அலர்ட் பண்ணியிருக்கலாம்ல. அண்ட் போலீஸ் நினைச்சா அவங்க அந்த மீட்டிங்கே கேன்சல் பண்ணலாம். நம்பிட்டேங்க. நெரிசல் அதிகமாக இருக்கிறது, 50 மீட்டர் முன்னதாகவே நின்று கொள்ளுங்கள், போனா சாவு நேரும் என்று டிஎஸ்பி எச்சரித்தும் போகவில்லை என்று காவல்துறை தரப்பில் சொல்லப்பட்டதை அத்தனை பத்திரிகைகளும் அத்தனை கட்சிகளும் அன்னைக்கு பேசினாங்க. தாவேகாவுக்கு ஆதரவாக பேசி வந்த ஷபீர் பத்திரிகையாளர் அவர் என்ன சொன்னாருன்னா, சொன்னதெல்லாம் உண்மைதான், டிஎஸ்பி சொல்லியிருக்க கூடாது, ஒரு சீஃப் செக்ரட்டரி அல்லது ஒரு டிஜிபி அவங்க யாராவது சொல்லியிருந்தா அவர் நின்றுப்பாரு விஜய் என்று அவரே கூறினார். இப்போ விஜய் என்ன சொல்லுகிறார் என்றால், என்னை உள்ளுக்குள்ளேயே விட்டுருக்க கூடாது, கரூர்லயே அங்கேயே நிப்பாட்டிருக்கலாம்ல என்று இப்போ புது கதையை விடுகிறார் விஜய். ஒரு டிவியில என் படமோ பாட்டோ வந்துச்சுன்னா, அம்மா விஜய் மாமா, அம்மா விஜய் மாமா, என் அக்கா தங்கச்சிங்களோட தங்க பிள்ளைகளை இழந்திருக்கோம்யா. ஒரு பச்சை படுகொலைக்கு காரணமா இருந்துட்டு பச்சை குழந்தைகளை இழந்திருக்கிறோம், விஜய் மாமான்னு சொல்ற குழந்தைகளை இழந்திருக்கோம் சென்டிமெண்டா பேசுறாரு. இப்படி பேசி என்ன சொல்றாரு, ஒரு குற்றத்தில் தன்னை சிக்க வைத்து விட்டதாக, அநியாயமா தன்னை குற்றவாளியாக்கி விட்டதா சொல்றாரு. இதுக்கு குருநாதர் யார் தெரியுமா? மோடி தான். மோடி 2002 2000 முஸ்லிம்களை படுகொலை செய்துவிட்டு அவரை மரண வியாபாரி என்று சோனியா காந்தி குற்றம் சாட்டியவுடன் என்ன சொன்னார்னா, பாருங்க குஜராத் மக்களே நம்மளை குறைகாரர்கள் என்று சொல்லுகிறார்கள், பாத்தீங்களா அநியாயத்தை என்று அப்போ விக்டிம் கார்டு எடுத்தார். ஓகே, இதான் டெக்னிக் என்று மோடியுடைய டெக்னிக்கை தான் கரூர்ல அப்ளை பண்றாரு. இன்னைக்கு விஜய் பேசியிருப்பதையெல்லாம் வைத்து பார்த்தால் நாளைக்கு சிபிஐ எப்படி குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யும் என்னால யூகிக்க முடிகிறது. அது என்னவென்றால், அந்த மாவட்ட செயலாளர் இல்ல ஒருவேளை கொஞ்சம் புசி ஆனந்த், அப்புறம் அந்த ஊர்ல இருக்கக்கூடிய கீழ்நிலை போலீஸ் அதிகாரிகள் இவர்களை குற்றவாளிகள் ஆக்கிவிட்டு இந்த வழக்கை இழுத்தடிச்சு இது மறந்து போயிடும். இதுல எதுவும் நடக்காது. 2018 போடப்பட்ட ஸ்டெர்லைட் வழக்கு இதுவரையில சார்ஜ் ஷீட் இறுதியாக்கப்படல, ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். அதனால இந்த 41 பிணங்கள் என்பது முதல்வர் பதவிக்கு வருவதற்கான படிக்கட்டுகளா விஜய்க்கு பயன்பட்டதற்கு எதுவும் நடக்க போவதில்லை. அதற்காகத்தான் கொல்லப்பட்டவர்களுக்கு ஒரு நினைவு சின்னம் வைக்கிறேன் என்று அவர் நன்றி அறிதலோடு சொல்லியிருக்கிறார். இன்னைக்கு கரூர் நிகழ்வை கவர் பண்றதுக்கு பாஸ் வாங்கிட்டு வந்த பத்திரிகையாளர்களை காவல்துறையை வைத்து வெளியே தூக்கி எறிந்திருக்கிறார்கள். அந்த வகையிலும் மோடிக்கும் விஜய்க்கும் நெருக்கமான ஒற்றுமை இருக்குது. குஜராத் படுகொலைக்கு பிறகு பிரபல பத்திரிகையாளர் கரண் தப்பார் மோடியை பேட்டி காண்றாரு. அப்போ அவர் ஒரே ஒரு கேள்வி தான் கேட்கிறாரு, நடந்ததே நடந்து போச்சுங்க, இப்படி இறந்து போனவர்களுக்காக ஒரு சின்ன வருத்தத்தை மட்டும் தெரிவிங்களேன் என்று அவர் கேட்கிறார். வருத்தமா? அதெல்லாம் தெரிவிக்க முடியாதுன்னு வெளியே போயிடுறாரு. அந்த காட்சியை ஏர்போர்ட்ல விஜய் சார் 30 பேர் செத்து போயிருக்காங்க என்ன சொல்றீங்கன்னு கேட்டபோது விஜய் ஓடினாரு. 2 பேரும் ஓடின காட்சி அப்படியே பக்கத்தில் வைத்து பாருங்கள், 2 பேருக்கும் உள்ள ஒற்றுமை தெரியும். வணக்கம். கரூரில் முதல்வர் விஜய் பேசியதை கேட்டிருப்பீர்கள். அவருடைய வழக்கமான திருச்சி பாணியிலான பேச்சு. அந்த பேச்சின் எல்லா விவரங்களுக்குள் நான் போவதில்லை. ஆனால் ஒரு கேள்வி உங்களை நோக்கி எழுப்புகிறேன். கரூரில் 41 பேர் மக்கள் பரிதாபமான முறையில் நசுக்கி கொல்லப்பட்டதற்கு என்ன காரணம்? விஜயனுடைய வருகை காரணம், தாமதமாக வந்தது காரணம், அவ்வளவு நெரிசலான இடத்திற்குள் அளவுக்கு அதிகமான கூட்டம் சேர்ந்தது காரணம், அதற்கிடையிலும் மிகப்பெரிய பிரம்மாண்டமான ஒரு வாகனத்தை அதற்குள்ளே கொண்டு வந்தது காரணம், ஒரு நெருக்கடி நடக்கிறது, மயங்கி விழுகிறார்கள், ஆம்புலன்ஸில் போகிறார்கள் என்று தெரிந்தும் தன்னுடைய பிரச்சாரத்தை நிறுத்தாமல் தொடர்ந்தது காரணம், போலீசார் முன்னாலேயே தடுத்து நிறுத்தியும் நிற்காதது காரணம். இதெல்லாம் இதுவரை பேசப்பட்டது. இன்றைக்கு விஜய் என்ன சொல்லுகிறார் என்றால், எங்களை போலீசார் அழைத்து வந்து ஒரு டிராப்பில் சிக்க வச்சுட்டாங்க, இந்த சாவுக்கு போலீஸ் தான் காரணம் என்று நேரடியாக பதவியில் இருக்கின்ற ஒரு முதலமைச்சர் காவல்துறையை குற்றம் சாட்டுகிறார். அதே மாதிரி நாமக்கல் அந்த மீட்டிங் முடிச்சுட்டு கரூர் வரும்போது அந்த கரூர் போலீஸ் எங்களை அலர்ட் பண்ணியிருக்கலாம்ல. இல்லை சார், இங்கே எதிர்பார்த்ததை விட கொஞ்சம் கூட்டம் அதிகமாக இருக்குது, கண்ட்ரோல் பண்ண முடியல, வராதிங்க. அண்ட் போலீஸ் நினைச்சா அவங்க அந்த மீட்டிங்கே கேன்சல் பண்ண. இப்போ டிஎஸ்பி கரூர் டவுன் டிஎஸ்பி நம்ம மேம்பாலத்திலிருந்து அந்த பேசுகிற இடத்துக்கு அவர் தான் அந்த டீமோட பேசி கூட்டு வந்திருக்கிறாரு. ஒரு அட்லீஸ்ட் 50 மீட்டர்ஸ் பிஃபோர் இந்த ஸ்பீக்கிங் பாயிண்ட்ல வச்சு பேசி சொல்லியிருக்கிறாரு, சரி இங்கே நிறுத்திக்கலாம், வேண்டாம் கூட்டம் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது, இங்கே வச்சே பேசலாம்னு சொல்லிட்டு. அதுக்கும் அந்த ஆர்கனைசர்ஸ் மறுத்துருக்காங்க, இல்லை நாங்கள் அந்த பாயிண்ட்டுக்கு தான் போகணும், இங்கேருந்து எங்களுக்கு கவரேஜ் நல்லா கிடைக்காது, இங்கேருந்து எங்களுக்கு சரியாக மைக் கேட்காது, சரியாக கேட்காது. ஸோ அதனால தான் அங்கேருந்து திருப்பி கொஞ்சம் கொஞ்சமாக அந்த வண்டியை கொஞ்சம் புஷ் பண்ணி க்ரௌடை கொஞ்சம் 2 சைடு மூவ் பண்ணி கொண்டு வந்துருக்காங்க. அந்த காவல்துறையினர் இப்போ எங்கே இருக்கிறாங்க? எல்லாரும் இன்னும் சர்வீஸில் இருக்கிறாங்க.
அவங்களையெல்லாம் இவங்க இடம் மாறுதல் செய்து வேற ஊருக்கு அனுப்பியிருக்கலாம். உயர் அதிகாரிகளிலிருந்து கீழ்நிலை கடைநிலை ஒரு போலீஸ்காரர் வரையில் எல்லாரும் பணியில் இருக்கிறார்கள். அவர்களை பதவியில் இருக்கின்ற ஒரு முதலமைச்சர் நேரடியாக குற்றம் சாட்டுகிறார் 41 பேருடைய மரணத்துக்கு. இப்படி ஒரு முதலமைச்சர் பேச முடியுமா? இதில் சட்டத்தில் இடம் இருக்கிறதா? இதற்கு சில நாட்கள் முன்னதாக அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா இதையே தான் சொன்னார். ஒரு பாயிண்ட் சேர்த்து சொன்னார். போலீஸ்காரர்கள் தானாக செய்யவில்லை, முதல்வர் ஸ்டாலின் உத்தரவின் பேரில் தான் இதை அவர்கள் அரங்கேற்றினார்கள், இந்த கணக்கை நாங்கள் தீர்க்க வேண்டியிருக்குது என்று அவர் பேசினார். எனக்கு கரூர் ரொம்ப முக்கியமான ஊர். ஒரு கணக்கு வழக்கு இருக்கு. அந்த கணக்கு வழக்க முடிக்காம விட மாட்டோம். இதே மண்டலத்தில் சொன்னோம். எங்க தலைவரை கை வச்சீங்கல்ல கரூர்ல, எங்க மக்களை கை வச்சீங்கல்ல ஸ்டாலின் அவர்களே, திரு உதயநிதி அவருடைய வாழ்க்கைக்காக எங்களுடைய மக்களை காவல்துறை மூலமா கொன்று கூச்சீங்களா, அதற்கான பதில் ஒரு நேரத்தில் நடக்கும். திட்டம் போட்டு ஸ்டாம்பேட் ஆவணம் உருவாக்குனாங்க கரூர் காவல்துறை வச்சு. பேசினதுக்கு பிறகு பல நாட்களாக அவரை வெளியவே காணும். அது என்னன்னு தெரியல. ஸோ இப்படி முதல்வர் பேசுவதற்கு என்ன காரணம்? ஒரு குற்ற நிகழ்வில், குற்றம்னா கொலை பண்ணிட்டாங்கன்றது அல்ல, இது இது என்னன்னாக்கா கொலை குற்றம் ஆகாத மரணம் விளைவிக்கும் குற்றம் அப்படின்றதுல வரும். அது கடுமையான தண்டனைக்குரிய குற்றம். அதில் ஒரு விசாரணை நடந்து கொண்டிருக்கும் போது அதில் குற்றம் சாட்டப்பட்டவரோ அல்லது அந்த குற்ற வழக்கில் சாட்சியாக உள்ள ஒருவரோ இந்த மாதிரி வெளியே பொதுவெளியில் இந்த மரணத்துக்கு காரணம் இவர்தான், அவர்தான், அல்லது இதுதான் அதுதான் என்று பேசுவதற்கு இடம் இருக்கிறதா? அப்படி பேசுவதை மற்ற வழக்குகளில் காவல்துறை அல்லது சிபிஐ அல்லது நீதிமன்றம் அனுமதிக்குமா என்பதுதான் என்னுடைய கேள்வி. இப்போ 3 பேர் அந்த எஃப்ஐஆரில் குற்றம் சாட்டப்பட்டவர்கள் நமக்கு தெரியும். ஒன்று தாவேகாவினுடைய மாவட்ட செயலாளர், 2வது புசி ஆனந்த், 3வது இப்போ அமைச்சராக இருக்கக்கூடிய நிர்மல்குமார். அதுக்கு பிறகு ஆதவ் அர்ஜுனா, விஜய் இவங்க எல்லாரையும் கூப்பிட்டு விசாரிச்சிருக்காங்க, செந்தில் பாலாஜியை விசாரிச்சிருக்காங்க, போலீஸ் அதிகாரிகளை விசாரிச்சிருக்காங்க. எல்லாரும் டெல்லிக்கு போய் விசாரணை அட்டன் பண்ணிட்டு வந்திருக்கிறாங்க. அது இல்லாமல் சிபிஐ களத்தில் கரூர் மக்கள் மத்தியில் பல தரப்பினர் மத்தியிலும் விசாரணை நடத்தி இருப்பதாக சொல்லுகிறார்கள். இதுவரையில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்படவில்லை. இந்த நிலையில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்படவில்லை அப்படின்னா என்ன பொருள்? இதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். எஃப்ஐஆர்ன்றது ஒரு முதல் தகவல் அறிக்கை தான். அதில் முன்னால் ஒரு சில பேரை மட்டும் போடுவாங்க, மற்றும் பலர் அப்படின்னு போட்டுவாங்க. அந்த மற்றும் பலர் என்பது எப்போ தெரிய வரும் என்றால் அந்த வழக்கின் விசாரணையின் ஊடாகத்தான் அது தெரிய வரும். அப்படி யாரை வேணால் சேர்க்கலாம். குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யும் வரையில் விஜய் முதல் ஆதவ் அர்ஜுனா முதல் அந்த வேன் டிரைவர்லேருந்து யார் வேணால் இதில் குற்றவாளியாக சேர்க்கப்படுவதற்கான சாத்தியங்கள் இருக்குது. அதுவரையில் டெல்லிக்கு அழைத்து விசாரிக்கப்பட்டவர்கள் குற்றவாளிகளாக சேர்க்கப்பட இருக்கிறார்களா அல்லது சாட்சியங்களாக விசாரிக்கப்பட இருக்கிறார்களா என்பது நமக்கு தெரியாது. அதனால் சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணுகின்ற வரையில் அந்த சம்பவத்தில் சம்பந்தப்பட்ட ஏதோ ஒரு வகையில் சம்பந்தப்பட்ட யாரும் இப்படி பொது வெளியில் பேச முடியாது. ஆனால் விஜய் பேசியிருக்கிறார். இப்போது இது பாரதிய ஜனதா கட்சியினுடைய அல்லது சிபிஐயுடைய ஒரு அண்டர்ஸ்டாண்டிங், புரிதல், அது இல்லாமல் இது எப்படி நடக்கும், அவர்களுடைய ஒப்புதல் இல்லாமல் எப்படி இது நடக்கும் என்பதுதான் என்னுடைய மையமான கேள்வி. இப்போ நம்ம பழைய கதையெல்லாம் விரிவாக பார்க்க வேண்டியதில்லை, உங்களுக்கு எல்லாம் நினைவு இருக்கும். சொல்லி சொல்லி அழுத்து போச்சு. கொஞ்சம் ஞாபகத்தை திருப்பி பாருங்கள். இந்த சம்பவம் அப்படின்றது எதிர்பாராமல் நிகழ்ந்த ஒரு சம்பவம். தாவேகா தான் அதை ஒரு கான்ஸ்பிரசியாக பிரச்சாரம் பண்ணாங்க. அது விஜய் மீதே குற்றம் சாட்டினாலும் கூட இது ஒரு எதிர்பாராத நிகழ்வு. எதிர்பாராத நிகழ்வுன்றது என்ன? நெரிசலில் செத்தது. இவர் லேட்டாக வந்தது, அதுக்கெல்லாம் அவர் தான் பொறுப்பு, அது வேற விஷயம். அப்போது இந்த நிகழ்வை பற்றி, இந்த சம்பவம் நடந்த உடனே எல்லாரிடமிருந்தும் வந்த ரியாக்ஷன் என்ன? எடப்பாடி உள்ளிட்ட எல்லாரும் எப்படி சொன்னாங்கன்னா, வருத்தமாக இருக்குது, போயிருக்கக்கூடாதுன்னு மையமாக உருட்டினாங்க. அப்போ தேர்தலில் தாவேகாவோட ஒரு உடன்பாடுக்கு போகலாமா என்று அதிமுக முயற்சி செய்து கொண்டிருந்த, தாவேகாவும் அதிமுகவோடு கூட்டு சேருவதற்கு முயற்சி செய்து கொண்டிருந்த ஒரு காலம் அது. அப்படி அவங்கெல்லாம் பேசினாங்க.
இதில் குற்றம் சாட்டி அன்றைக்கு பேசியது அப்படின்றது பிஜேபி தான் முதல்ல பேச ஆரம்பிச்சது. முதல்ல உடனே ஒரு குழுவை அனுப்பிட்டாங்க. எதுக்கு குழு வருது? இங்கே குழு வர வேண்டிய அவசியமே இல்லை. ஒரு குழு எதற்காக இங்கே வர வேண்டும்? குழு எங்கெல்லாம் உடனே அனுப்பப்படுகிறதோ அங்கெல்லாம் பிஜேபிக்கு ஒரு டிசைன் இருக்குதுன்னு அர்த்தம். இப்படித்தான் மைக்கேல்பட்டிக்கு உடனே குழு அனுப்பப்பட்டது. அல்லது சிதம்பரத்தில் தீட்சிதர்கள் பால்ய விவாகம் செய்தார்கள் என்ற கேஸு பதிவு செய்யப்பட்ட உடனே குழு வந்துச்சு அதை விசாரிக்கிறதுக்கு. ஒரு குழு வருது அப்படின்னு சொன்னாக்கா பிஜேபி ஹஸ் ஸ்பெஷல் இன்ட்ரெஸ்ட் இன் தட் கேஸ். அந்த வழக்கில் அவங்களுக்கு ஏதோ ஒரு விசேஷமான ஆர்வம் இருக்கிறது என்று பொருள். அந்த குழு அந்த மாதிரி ஒரு அணுகுமுறையோடு தான் அதை அணுகியது. அப்போ பிஜேபி சார்பான பத்திரிகையாளர்கள் வெளிப்படையாக பேசினாங்க. விஜய் என்டிஏல சேர்வது ஒன்று தான் அவர் தப்பிப்பதற்கு வழி, இல்லைன்னா அவர் தப்பிக்க முடியாது, இதிலிருந்து திமுக அவரை சிக்க வச்சு ஒழித்து விடும் அப்படின்னு பகிரங்கமாக அன்றைக்கு பிஜேபி ஆதரவு பத்திரிகையாளர்கள் பேசினார்கள். தாவேக்காவுக்கு பயங்கரமாக பிரச்சாரம் செய்த புதிய தலைமுறை போன்ற சேனல்கள், புதிய தலைமுறை சேனல் யாருக்கு? பாரிவேந்தருடையது. அவர் பாஜகவுடைய அணியில் இருக்கிறார் என்பது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். அவங்க எப்படி பண்ணாங்க? இந்த விஜய் மேலே மட்டும் குற்றம் சொல்ல முடியாது. சம்மஸ் அப்படி தான் சொன்னார். நம்ம எல்லாரும் சமூகத்துக்கே இதுக்கு பொறுப்பு இருக்குது. ஏன் லேட்டாக வந்தாங்க? ஏன் தண்ணி பாட்டில் எடுக்காமல் வந்தாங்க? இப்படி எதுக்காக பெண்கள் இதுக்கெல்லாம் வர்றாங்க என்று விதவிதமான வாதங்களெல்லாம் வைத்து விஜயை காப்பாற்றுவதற்கான முயற்சிகள் நடந்தது. இவங்க தப்பிச்சு ஓடி போயிட்டாங்க, பதில் சொல்லலை, இது எல்லாம் நமக்கு தெரியும். அதுக்கு பிறகு ஆதவ அர்ஜுனா ஒரு ட்வீட் ஒன்று போட்டார். ஜென்சி புரட்சி மாதிரி நடக்கணும். எதுக்காக போட்டார்? இதை பற்றி அவதூறுகளை சமூக ஊடகத்தில் இந்த மாதிரி கான்ஸ்பிரசி தியரியை பரப்ப ஆரம்பித்த போது அதில் சில பேரை அரெஸ்ட் பண்ணாங்கன்றதுக்காக அப்படி போட்டார். போட்ட உடனே அவர் மேலே ஒரு வழக்கு போடப்பட்டது, ஆனால் கைது செய்யப்படலை. அதுக்கு பிறகு அவர் போகிறாரு, ஆன்டிசிபேட்டரி பெயில் பெட்டிஷன் போடுறாரு. அந்த ஆன்டிசிபேட்டரி பெயில் பெட்டிஷனில் அப்போ இந்த குற்றச்சாட்டுகள் எல்லாம் கூறப்படவில்லை. அவருடைய வக்கீல் அப்போ என்ன வாதாடினார்னா, அந்த போஸ்ட்மார்ட்டம் எப்படி ராத்திரியோட ராத்திரியாக நடந்துச்சு, அங்கே கொண்டு போட்ட பாடியெல்லாம் யாரோடது, வெளியே எங்கேயோ செத்தவங்களை கொண்டாந்து போட்டிருக்கீங்களா, இந்த லைனில் தான் அவங்க போட்டாங்க. அடுத்தது ஆதவ அர்ஜுனா சுப்ரீம் கோர்ட்டுக்கு போனார். சுப்ரீம் கோர்ட்டுக்கு ஆதவ அர்ஜுனா போட்ட பெட்டிஷன்லேயும் இப்போ சில நாட்களுக்கு முன்னால் அவர் பேசியதையோ இன்றைக்கு விஜய் பேசியிருப்பதையோ அவர்கள் சுப்ரீம் கோர்ட் மனுவில் சொல்லவில்லை. சதி, போலீஸ் சதி பண்ணிடுச்சு, இல்லை அரசாங்கம் சதி செய்து விட்டதுன்னு இவங்க சொல்லலை. இதற்கு பின்னால் ஏதோ ஒரு மர்மமான நடவடிக்கைகள் இருக்கிறது என்று சிலரால் சொல்லப்படுகிறது. அப்படி தான் அந்த பெட்டிஷனில் இருக்குதே தவிர, அந்த ஜென்சி புரட்சிக்கு ஒரு ஆன்டிசிபேட்டரி பெயில் கேட்டார் ஒரு கைது பண்ணாமல் இருக்கிறதுக்கு. அதில் அவர் என்ன சொன்னார்? அவர் பெட்டிஷன்லேருந்தே அன்றே நம்ம படித்து காட்டணும். நான் சொல்லி இதெல்லாம் நடக்குமா? நான் ஏதோ ஒன்று எழுதிட்டேன். சீரியஸாக அரசியலில் இருக்கிற நபர்கள் அப்படி இருக்கிறவங்க சொன்னால் அதுக்கு ஒரு மதிப்பு கொடுக்கணும். நானே ஒரு இத்து போன ஆள் அப்படின்னே ஒரு பெட்டிஷனில் குறிப்பிட்டிருக்கிறார். இங்கே சுப்ரீம் கோர்ட்டுக்கு போனாக்க நேரடியாக அவர் குற்றம் சாட்டவில்லை, சொல்லப்படுகிறது அப்படின்னு தான் போட்டிருக்கிறார். அப்போது இது இந்த கான்டெக்ஸ்டில் தான் சுப்ரீம் கோர்ட் அதை விசாரிக்குது. உச்சநீதிமன்றம் அன்றைக்கு வழங்கிய தீர்ப்பு எப்படி சட்டவிரோதமானது, முறையற்றது என்பதை பல சட்ட வல்லுநர்கள் அதை விமர்சித்து எழுதியிருக்கிறார்கள். ஏன்? இங்கே அன்னைக்கு எஸ்ஐடி, நீதிமன்ற உத்தரவின் பேரில் எஸ்ஐடி அமைக்கப்பட்டது. இன்றைக்கு ஐஜி இன்டெலிஜென்ஸாக இருக்கக்கூடிய அஸ்ரா கார்க் அவர் தலைமையில் ஒரு சிறப்பு புலனாய்வு குழு இதை விசாரிக்கிறதுக்காக நியமிக்கப்பட்டு விசாரணை அப்போ தான் தொடங்குது. இணையாக இன்னொரு விசாரணை குழு போடப்படுது. அது வேற, அது கிரிமினல் விசாரணை இல்லை. எஸ்ஐடி நடத்துவது கிரிமினல் குற்ற விசாரணை. அது ஒரு விசாரணை குழு. அந்த என்கொயரி கமிஷன் ஓய்வு பெற்ற நீதிபதி அருணா ஜெகதீசன் தலைமையில் நியமிக்கப்பட்டு அவங்க நேராக ஃபீல்டுக்கு வராங்க. அவசரமாக சுப்ரீம் கோர்ட்டில் இந்த வழக்கு விசாரிக்கப்பட்டு என்ன தீர்ப்பு வழங்கப்படுது? உடனே இதை நிறுத்தணும், சிபிஐக்கு ஹேண்ட் ஓவர் பண்ணணும், அருணா ஜெகதீசன் குழுவும் விசாரிக்கக்கூடாது. இது ரொம்ப விசித்திரமான ஒரு தீர்ப்பு. இதை பற்றி அப்பொழுதே பேசியிருக்கிறோம். எப்பொழுதுமே இன்னொரு இது என்கொயரி கமிஷன், அது தனி ஒரு ப்ரொசீஜர். அதில் சொல்லப்பட்டிருப்பதிலிருந்து நேரடியாக யார் மீதும் கிரிமினல் வழக்கு தொடர முடியாது. அந்த அதிகாரம் அந்த கமிஷனுக்கு கிடையாது. இது கிரிமினல் குற்ற விசாரணைன்றது வேற. எஸ்ஐடியை சிபிஐட்ட கொடுங்கன்னு சொல்கிறதுல நியாயம் இருக்குது. ஆனால் அருணா ஜெகதீசனை ஏன் நிறுத்தணும் என்ற கேள்வி வந்தது. எஸ்ஐடி விசாரணையை தொடங்குவதற்கு முன்னாலேயே, அப்படி தொடங்கி நடந்து அதில் எதுவும் முறைகேடு நடந்திருக்கு என்று நிரூபிப்பதற்கு முன்னாலேயே
இதை எப்படி சிபிஐக்கு மாற்றலாம் என்ற கேள்வி எழுப்பப்பட்டது. தான் வழங்கிய இந்த தீர்ப்பு உத்தரவு தவறானது என்று ஒப்புக்கொள்ளும் விதத்தில் அதே அமர்வை சேர்ந்த இன்னொரு நீதிபதி மக்கியானாலு ஒரு தீர்ப்பு வழங்குறாரு. உத்தரப்பிரதேசத்தில் இது மாதிரி ஊழியர்கள், அரசு ஊழியர்கள் ஆள் எடுப்பில் பிரச்சனை வருது அப்படின்ற வழக்கை உத்தரப்பிரதேச போலீஸ் விசாரிக்கக்கூடாது, சிபிஐ விசாரிக்கணும்னு வழக்கு போடும்போது, உத்தரப்பிரதேச போலீஸ் விசாரிப்பதில் என்ன குற்றம் கண்டீர்கள், எதுக்காக சிபிஐக்கு கொடுக்கணும், சும்மா சும்மா கொடுக்க முடியாதுன்னு அந்த நீதிபதியே அதை கொடுத்தார். அது இல்லாமல் இப்போ இந்த கரூர் வழக்கில் விசித்திரமான முறையில் இதை தமிழர் அல்லாத 2 ஐபிஎஸ் அதிகாரிகள் இதை இதில் பங்கேற்கணும். அப்புறமா ஓய்வு பெற்ற உச்சநீதிமன்ற தலைமை உச்சநீதிமன்ற நீதிபதிகிட்ட அவங்க ரிப்போர்ட் பண்ணணும். இதை சிபிஐ விசாரணை அவங்க கண்காணிக்கணும். இப்படியெல்லாம் இதுவரை இல்லாத விசித்திரங்கள் இந்த தீர்ப்பில் இடம்பெற்றன என்பதை பல சட்ட வல்லுநர்கள் சுட்டிக்காட்டினார்கள். ஓகே, இப்போ இதுக்கெல்லாம் என்ன அர்த்தம்? இப்போ அதை யோசிச்சு பாருங்க. இதை நான் தூத்துக்குடி துப்பாக்கி சூடு சம்பவத்தோடு ஒப்பிட விரும்புகிறேன். கம்பேர் பண்ணி பாருங்க. தூத்துக்குடி துப்பாக்கி சூடில் இதே போல விசாரணை நடத்தப்பட்டது. சிபிசிஐடி விசாரணைக்கு அன்றைய எடப்பாடி அரசு உத்தரவிட்டது. அதில் முறையாக நடைபெறவில்லை, பாதிக்கப்பட்ட மக்களையே அவங்க துன்புறுத்துறாங்க என்பதனால பல பேர் பெட்டிஷன் போட்டு அது சிபிஐக்கு அந்த விசாரணை மாற்றப்பட்டது. இணையாக அருணா ஜெகதீசன் குழு விசாரணை நடத்தியது. இப்போ சிபிஐ விசாரணை என்ன சொன்னது என்றால், அந்த இவ்வளவு பேரை துள்ள துடிக்க கொலை செய்ததற்கு ஒரு கீழ்நிலை போலீஸ் அதிகாரிக்கு மேலே வேற யாரும் குற்றவாளி இல்லை என்று சொன்னது மட்டுமல்ல, பாதிக்கப்பட்ட மக்களிலிருந்தே பல பேரை குற்றவாளிகள் பட்டியலில் சிபிஐ சேர்த்தது. அந்த சார்ஜ் ஷீட் முடிச்சு சார்ஜ் ஷீட்டை சிபிஐ கோர்ட்டுக்கு கொண்டு போய் சிபிஐ ஃபைல் பண்ணுது. சிபிஐ கோர்ட்டு அதை சிபிஐ மூஞ்சிலேயே விட்டறிஞ்சு இதெல்லாம் ஒரு விசாரணையா, முதலேருந்து திரும்ப விசாரின்னு கொடுக்குது. இதுவரைக்கும் அந்த விசாரணை முடியலை, அது அப்படியே ஓரமாக இருக்கட்டும். அருணா ஜெகதீசன் குழு இதையெல்லாம் விசாரித்து விட்டு என்ன சொன்னது, இது தேவையில்லாத துப்பாக்கி சூடு, பாயிண்ட் பிளாங்க் ரேஞ்சில் சுற்றுகிறாங்க, இன்னென்ன போலீஸ் அதிகாரிகள் இதற்கு குற்றவாளிகள், தீ வைப்பின் காரணமாக துப்பாக்கி சூடு நடக்கலை, துப்பாக்கி சூடு நடந்த பிறகுதான் தீ வைப்பு நடந்திருக்கிறது என்று எல்லாத்தையும் 3 வால்யூம் அக்கு வேற ஆணி வேற பிரித்து அதை ஒரு ரிப்போர்ட் போட்டாங்க. இப்போ இதில் உள்ள பிரச்சனை என்னன்னா, தூத்துக்குடியில் என்ன நடைபெற்றது என்பது அருணா ஜெகதீசன் குழு விசாரணை வழியாக தான் உண்மை நமக்கு தெரிய வந்தது. அந்த மாதிரி ஒன்று வந்துவிடக்கூடாது என்பதற்காகவோ என்னவோ அருணா ஜெகதீசன் குழு முடக்கப்பட்டது. அதை நிறுத்தி வச்சுட்டு சிபிஐ மட்டும்தான் விசாரிக்கும். ஒருவேளை அருணா ஜெகதீசன் குழு விசாரணை தடை செய்யப்படாமல் இருந்தால் இன்னைக்கு அந்த விசாரணை குழு அறிக்கை வெளியே வந்திருக்கும். என்ன நடந்துச்சு அப்படின்றது பேரலாக ஒரு சித்திரம் இருக்கும். சிபிஐ அதை மறுக்கும் விதத்தில் எல்லாத்தையும் கொடுக்கணும். தூத்துக்குடி விவகாரத்தில் அருணா ஜெகதீசன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சிபிஐ மீதும் இங்கே தமிழக போலீஸ் துறை மீது நேரடியாக குற்றம் சாட்டியிருக்கிறாங்க. தீ வைப்பில் ஈடுபட்டவர்களுடைய புகைப்படங்களை காட்டி இவர்களை அடையாளம் கண்டு கைது செய்யுங்கள் என்று நான் சொல்லியும் சிபிஐ ஒத்துழைக்கவில்லை, தமிழ்நாடு காவல்துறை ஒத்துழைக்கவில்லை அப்படின்னு அதில் டைரக்டாக குற்றம் சாட்டியிருக்கிறாங்க. ஒருவேளை அருணா ஜெகதீசன் குழு விசாரணை நடத்தியிருந்தால் அந்த பிரச்சனையெல்லாம் ஏற்பட்டிருக்கும் என்பதனால் அது அமுக்கப்பட்டு விட்டது. இப்போ பிரச்சனை சிபிஐ கையில் மட்டும் இருக்குது. சிபிஐ இதை விசாரித்து கொண்டிருக்கும் போது மாண்புமிகு முதலமைச்சர் தான் தலைமை வகிக்கின்ற அமைச்சகம், காவல்துறை, ஹோம் மினிஸ்ட்ரி, அதனுடைய துறையில் கீழே இருக்கிறவங்க தான் இந்த கொலையை செய்தார்கள் என்று அவர் குற்றம் சாட்டுகிறார். இவர் யாரை குற்றம் சாட்டுகிறாரோ, இந்த மரணத்துக்கு யார் காரணம்னு குற்றம் சாட்டுறாங்களோ அவங்கெல்லாம் பதவியில் இருக்கிறாங்க. அவங்க மேலே எந்த இப்போ முதல்வர் விஜய் சொல்வது உண்மையானால் ஒரு டிபார்ட்மெண்டல் ஆக்ஷன் எடுத்து அவங்களெல்லாம் வீட்டுக்கு அனுப்ப அவருக்கு அதிகாரம் இருக்குது, சிபிஐ விசாரணை முடியறதுக்கு முன்னாலேயே, சார்ஜ் ஷீட் போடுவதற்கு முன்னாலேயே. ஆனால் இது எதுவும் நடக்கவில்லை. பொலிட்டிக்கலாக, அரசியல் ரீதியாக திமுகவை தாக்குவதற்கு இந்த குற்றச்சாட்டை அவர் பயன்படுத்துகிறார். அவ்வளோதான், இங்கே நின்று போச்சு. இப்போ இதை சிபிஐ கேட்கவில்லை. ஏன் கேட்கவில்லை? இதை உச்சநீதிமன்றம் கேட்கவில்லை. ஏன் கேட்கவில்லை? ஒரு வழக்கில் குற்றம் சாட்டப்படக்கூடியவரோ சாட்சியாக இருப்பவரோ, அதுவும் ஒரு கான்ஸ்டிடியூஷனல் போஸ்டில் இருக்கிறவர் இந்த காரியத்தை செய்ய முடியுமா? எங்கேயாவது எப்போதாவது இது அனுமதிக்கப்பட்டிருக்கிறதா என்பதுதான் என்னுடைய கேள்வி. இதற்காகத்தான் நான் செந்தில் பாலாஜி வழக்கை ஒப்பிட்டு சொன்னேன். இதே உச்சநீதிமன்றம் செந்தில் பாலாஜி மேலே ஊழல் வழக்கு போடப்பட்டு அதில் சார்ஜ் ஷீட் போடப்பட்டு விசாரணை நடந்துட்டு இருக்குது. அப்படி விசாரணை நடந்துட்டு இருக்கிற சூழலில் தான் அவரை ஈடி கைது செஞ்சு 1 வருஷத்துக்கு மேலே உள்ள வைக்கிறாங்க. அப்புறமா பெயில் கேட்டு, எப்போ பெயில் எந்த அடிப்படையில் கொடுக்கப்படுது?
இந்த விசாரணையில் நூற்றுக்கணக்கான சாட்சிகள் இருக்காங்க, அதை விசாரித்து முடிக்கிற வரைக்கும் அவர் ஜெயிலில் இருக்க முடியுமா? முடிவில் அவர் நிரபராதி என்று விடுவிக்கப்படலாம், தண்டனை எப்படி அனுபவிக்க முடியும் என்ற கேள்வி அடிப்படையில் தான் அவர் விடுவிக்கப்படுறாரு. வெளியே வந்தவொடனே மந்திரி ஆகிறாரு. அவர் எப்படி மந்திரி ஆகலான்னு சொல்லி ஒரு பெட்டிஷன் போடுறாங்க. இவர் மந்திரி பதவியில் இருந்தால் சாட்சியங்களை கலைத்து விடுவார் அப்படின்னு பெட்டிஷன் போடுறாங்க. நீதிமன்றம் என்ன சொல்லுது? ஆமாம், கரெக்டு தான், மந்திரி பதவியில் இருந்தால் நீ சாட்சியை கலைப்பு இல்லை, அதனால் உனக்கு மந்திரி பதவி வேணுமா, ஜெயிலுக்கு போறியா, ரெண்டில் ஒன்று சொல்லு என்று கேட்டது. செந்தில் பாலாஜி பதவியை ராஜினாமா செய்தார். இப்போ செந்தில் பாலாஜி ஊழல் குற்றவாளியா இல்லையா என்பது என்னுடைய கவலை இல்லை. அவர் ஊழல் குற்றவாளி என்றால் நிரூபிக்கப்பட்டு தண்டனையை அனுபவிக்கட்டும். செந்தில் பாலாஜி எந்த இடத்துல இருந்தாரோ அந்த இடத்துல தான் விஜயும் ஆதவ அர்ஜுனாவும் இன்ன பிறரும் இருக்கிறார்கள். இன்னும் அதை விட சீரியஸான இடத்துல இருக்காங்க. செந்தில் பாலாஜி வழக்கில் சார்ஜ் ஷீட் போட்டாச்சு, நீதிமன்றத்தில் இருக்குது. சாட்சிகள் பிறழ் சாட்சியாக மாறி செந்தில் பாலாஜி கிட்ட காசு வாங்கிக்கிட்டு மாற்றி சொன்னாக்க பிறழ் சாட்சியை உள்ளே அனுப்புவதற்கு நீதிமன்றத்துக்கு அதிகாரம் இருக்குது. இங்கே சாட்சியங்கள் யாருன்னு தெரியாது, குற்றவாளிகள் யார் என்று சிபிஐ முடிவு பண்ணலை. அந்த நிலையில் இவர் வெளியே வந்து சாட்சியை கலைக்கின்ற காரியத்தை செய்கிறார். புதுசா சிலர் மீது குற்றம் சாட்டுகிறார். இதெல்லாம் விசாரணையை சீர்குலைக்காது என்று நீதிமன்றம் கருதுகிறது, என்று சிபிஐ கருதுகிறது. ஆதவ அர்ஜுனா பேசிய மறு கணமே சிபிஐ நியாயமாக அவரை கைது செஞ்சிருக்கணும். சிபிஐ உடனே ஒரு பெட்டிஷன் போட்டு அவர் அமைச்சர் பதவியிலிருந்து நீக்க கோரி இருக்க வேண்டும். அது நடக்கவில்லை. அது நடக்கவில்லையே என்ற ஆச்சரியம் அடங்குவதற்குள் அதற்கு ஒரு படி மேலே போய் இவர் பேசுகிறாரு. இப்போ நான் என்ன சொல்கிறேன்னாக்கா, தனித்தனியாக சாட்சியை பார்த்து அவங்களுக்கு அரசு வேலை கொடுத்து அப்படியெல்லாம் கலைக்க வேண்டியதில்லை. மைக்கு போட்டு நான் சொல்கிற மாதிரி சாட்சி சொல்லுங்க என்று விஜய் எல்லோருக்கும் வழிகாட்டுகிறார். இதை விட அப்பட்டமான சட்ட மீறல் என்பது ஒன்று இருக்க முடியாது. அதனால தான் சொல்கிறேன், இதில் அநேகமாக என்னுடைய கருத்துப்படி இதுவரை நடந்திருக்கிற விவகாரங்களிலிருந்து தொகுத்து பார்த்தால் சிபிஐ போட போகிற சார்ஜ் ஷீட் என்னன்னு எனக்கு தெரியுது. அந்த சார்ஜ் ஷீட்டு ஸ்டெர்லைட் சார்ஜ் ஷீட் மாதிரியே இருக்கும். ஸ்டெர்லைட் சார்ஜ் ஷீட் எப்படி இருந்தது? லோயர் ரங் போலீஸ் ஆஃபீஸர்ஸ் 1-2 பேர், அப்புறமா மக்களில் சில பேர், இவங்களை சேர்த்து போட்டுருது. இதில் எப்படி இருக்கும்னா, அந்த மாவட்ட செயலாளர் வேணா புசியானந்த் அந்த மாதிரி கூட சேர்த்துக்கலாம். அப்புறமா கீழ்நிலை போலீஸ் அதிகாரிகள், ஐபிஎஸ் ஆஃபீஸரை எப்பொழுதுமே தொட மாட்டாங்க, இவங்க மேலே போட்டு முடிச்சிருவாங்க. இந்த வழக்கு இப்போ ஸ்டெர்லைட் வழக்கு எப்போ 2018, இன்றைக்கி எங்கே இருக்கிறோம் 2026. ஒரு சார்ஜ் ஷீட்டு குப்பைன்னு சொல்லி மூஞ்சில் விட்டெறிஞ்சு 2வது சார்ஜ் ஷீட்டே இது வரைக்கும் வரல. அப்போ இதில் என்னைக்கு வரும்? என்னைக்கும் வராது. அப்போ இந்த 41 பேர் என்பது, 41 பிணங்கள் என்பது விஜய் அதிகாரத்துக்கு வருவதற்கான படிக்கட்டுகள் என்று பயன்பட்டிருப்பதற்கு மேல் இதில் எந்த விடையும் சிபிஐ விசாரணையின் வழியாக வராது. மாறாக இந்த சிபிஐ வழக்கு என்பது விஜயை தான் விரும்பிய திசையில் செலுத்துவதற்கு பிஜேபிக்கு ஒரு நிரந்தரமான கருவியாக, ஆயுதமாக பயன்படும். அப்படி இருக்கட்டும் என்று தான் இதை சிபிஐ கையாண்டு வருகிறது என்பது என்னுடைய மதிப்பீடு, இதுவரை நடந்துள்ள விவரங்களிலிருந்து. இதில் எந்த கான்ஸ்பிரசி தியரியும் கிடையாது. அடுத்து இந்த வழக்கை, இந்த பிரச்சனையை விஜய் எப்படி கையாள்கிறார் என்பது பற்றிய பிரச்சனை. நமக்கு தெரியும், இந்த சம்பவம் நடந்த உடனே ஏர்போர்ட்டில் அவர் கேள்வி கேட்க கேட்க அவர் எப்படி ஓடினார் என்பது நமக்கு தெரியும். முதல்ல தமிழ்நாடு அரசு, திமுக அரசே அவரை குற்றம் சாட்டலை, ரொம்ப மென்மையாக தான் இது பண்ணாங்க, அதெல்லாம் நமக்கு தெரியும். அப்படி பண்ண அரசை பற்றி இப்போ இப்படி டீல் பண்ணுறாரு அப்படின்றத நம்ம பார்க்குறோம். ஒரு கம்பேரிசன், விஜய்க்கு ஒரு குருநாதர் இருக்கிறார். அந்த குருநாதர் யாருன்னாக்கா பிரதமர் நரேந்திர மோடி, அவர் தான் அவருடைய குருநாதர். எப்படி குருநாதர்? 2002 குஜராத் இனப்படுகொலை நடக்குது. அந்த இனப்படுகொலை நடந்த பிறகு ஒரு தேர்தல் நடக்குது. அந்த சட்டமன்ற தேர்தலின் போது தேர்தல் பிரச்சாரத்தில் சோனியா காந்தி குற்றம் சாட்டுறாங்க மோடியை. மவுத் கி சௌதாகர் அப்படின்றாங்க, மரண வியாபாரி அப்படின்னு குற்றம் சாட்டுறாங்க. அதை மோடி எப்படி ட்விஸ்ட் பண்ணுறாருன்னாக்கா, குஜராத் மக்களே பாருங்கள், நம்ம எல்லாம் கொலைகாரர்கள் என்று குற்றம் சாட்டுகிறார்கள். அவங்க குஜராத்தி அஸ்மிதா, குஜராத் மக்களுடைய சுயமரியாதையின் மீது, கௌரவத்தின் மீது தாக்குதல் தொடுக்கிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு யாத்திரை கிளம்பினார். அந்த யாத்திரைக்கு பெயர் குஜராத்தி கௌரவ் யாத்ரா
அப்படின்னு பேர். அதில் என்ன செய்கிறார் அவர் அப்படின்னு சொன்னாக்கா, இந்த இந்து மதவெறி படுகொலை, முஸ்லீம்களுக்கு எதிரான இன அழிப்பு என்பது லெஜிட்டிமேட், அது நியாயமானது, அது குஜராத் இந்து சமூகத்தினுடைய கூட்டு விருப்பம், அதை நிறைவேற்றுவதற்கான ஒரு கருவியாகத்தான் நான் இருந்திருக்கிறேன். என்னை தாக்குவதன் மூலம் அவர்கள் குஜராத் சமூகத்தையே, குஜராத் ஹிந்து கம்யூனிட்டியே தாக்குகிறார்கள் என்பதுதான் மோடி அன்னைக்கு பிரசன்ட் பண்ணது. அப்படி பிரசன்ட் பண்ணி முன்னை விட அதிகமான இடங்களில் அவர் வெற்றி பெறுகிறார். அதோட காங்கிரஸ் அப்படி பேசுகிறத நிப்பாட்டிடுச்சு, அதுக்கு பேசுவதை பின்வாங்கி கொண்டது காங்கிரஸ். இப்போ அதே பிரச்சனை தொடர்பாக மிகவும் பிரபலமான பத்திரிகையாளர் கரண் தப்பார்கிட்ட ஒரு பேட்டி, அவர் முதல்வர் ஆயிட்டார், முதல்வர் ஆன பிறகு ஒரு பேட்டி, அந்த பேட்டி தொடங்கி ஒரு 2 நிமிஷத்தில் கரண் தப்பார் கேட்குறாரு, இந்த மாதிரி ஒரு குஜராத்தில் படுகொலை நடந்திருக்குதே, அதுக்காக நீங்கள் ஒரு சின்ன வருத்தம் தெரிவிக்கலாம் இல்லையா அப்படின்னு சொன்னபோது, அதற்கு வருத்தம் தெரிவிக்க மோடி தயாராக இல்லை, அதுக்கு பதில் சொல்வதற்கும் அவருக்கு முடியல. அதனால் ஒரு கிளாஸ் தண்ணி வேணுமான்னு கேட்குறாரு, தண்ணி கேட்குறாரு, தண்ணியை வாங்கி குடிச்சிட்டு மைக்கை கழட்டி வச்சுட்டு கிளம்பிடுறாரு. இன்றைக்கும் நீங்கள் யூடியூப்பில் போய் பாருங்கள் தெரியும். அதை கரண் தப்பார் நேர்காணல் தொடங்கி 2வது நிமிடத்திலே மோடியை தண்ணி குடிக்க வைத்து விட்டார் அப்படின்னு கிண்டல் பண்ணுவாங்க. மோடி இன்றைய வரைக்கும் பத்திரிகையாளர்களுக்கு பேட்டி கொடுக்கறது இல்லை. அப்படியே கரூருக்கு வாங்க, கரூர் சம்பவம் நிகழ்ந்த பிறகு சிஎம் சார் நான் வீட்டில் தான் இருப்பேன், என்னை இது பண்ணுங்க, எங்கள் ஆளுங்க மேலே கை வைக்காதீங்க என்று டயலாக் பேசிய போது தமிழ்நாட்டில் இருக்கின்ற விதிவிலக்கில்லாமல் எல்லோரும் விஜயை சாடினாங்க. என்ன சாடினாங்க? குறைந்தபட்சம் ஒரு வருத்தம் தெரிவிச்சிங்களா நீங்கள், நான் இங்கே வந்ததுனால இப்படி ஒன்று நடந்ததுன்னு. அந்த குறைந்தபட்ச வருத்தத்தை தான் கரண் தப்பார் மோடிக்கிட்ட கேட்டார். அதை தெரிவிக்க முடியாதுன்னு தான் அவர் போனார். ஏன்? நீங்கள் வருத்தம் அப்படின்னு ஒன்று தெரிவிச்சிட்டிங்கன்னா அடுத்தது உங்களை பின் பண்ணிடுவாங்க, அதனால் அந்த வருத்தமே தெரிவிக்கக்கூடாது என்பது தான் மோடியுடைய கணக்கு. மோடி பின் பண்ணிடுவாங்கன்றது மட்டும் அல்ல, அந்த கொலை நியாயம் இப்படி தான் போகணும் என்ற ஃபாசிஸ்ட் அரசியல் அவருடையது. விஜயோடைய பாலிடிக்ஸ் இது ஒரு கல்ட் பாலிடிக்ஸ். இதில் விஜய் உங்களுடைய கௌரவம் போயிடுச்சுன்னா சொல்லலை, அவர் குஜராத் கௌரவம் போயிடுச்சு என்று சொன்னது போல் அப்படி அவர் சொல்லலை. இவர் இப்போ இன்னைக்கு என்ன பேசுகிறாரு, அவர் இன்னைக்கு என்ன பேசுகிறாரு, உங்களுக்கு பதவி போயிடுச்சு, இன்னும் பதவியில் இருக்கிறதா நினச்சிட்டு இருக்கீங்களா, நான் இங்கே வரக்கூடாது அப்படின்னு போய் பெட்டிஷன் போடுறீங்க, உலகத்துக்கு நிஜ உலகத்துக்கு வாங்க சார் அப்படின்னு நக்கல் பண்ணுறாரு அவரை. இதிலிருந்து என்ன புரிந்து கொள்வது? இது ஒரு 3 பேச்சு முதல்வரான பிறகு அவர் பேசியிருக்கார். ஒன்று திருச்சியில் பேசினது, திருச்சியில் பேசினதை பற்றி கடுமையான விமர்சனங்கள் வந்தன. இவர் ஒரு முதலமைச்சர் மாதிரியாக பேசுகிறாரு, கேவலமாக பேசுகிறாரு என்று வாயில் நல்லா வருது, இப்படியெல்லாம் பேசுகிறாருன்னாங்க. சட்டமன்றத்தில் இப்படின்னாரு, அதுவும் ஒரு முதல்வருக்கு அழகல்ல அப்படின்னு பேசினாங்க. இது எதையுமே சட்டை செய்யாமல் அதே பாணியில் இப்போ கரூரில் ஒரு பர்ஃபார்ம் பண்ணுறாரு. நான் சொன்ன மாதிரி அவங்களால ஓப்பனாக சொல்ல முடியுமா? அந்த தில்லு இருக்கா, திராணி இருக்கா? ஒரு கிடையாது. இதுக்கு என்ன அர்த்தம்னு சொல்லுங்க. இதுக்கு என்ன பொருள் என்றால், விஜய்க்கு கீழே சேர்ந்திருக்கக்கூடிய முன்னணி, அவருடைய வங்கி, ஓட்டு வங்கி என்று சொல்லக்கூடிய ரசிகர்கள் என்று சொல்லக்கூடிய ஒரு கூட்டம், அது ஒரு கல்ட். மோடி குஜராத் இந்துக்களிடம் தன்னுடைய கேஸை முறையிட வேண்டியிருந்தது. எனக்கு நேர்ந்த அவமானம் உங்களுக்கு நேர்கின்ற அவமானம் என்று சொல்ல வேண்டிய தேவை அன்றைக்கு மோடிக்கு இருந்தது. அதுக்கப்புறமா அதே கார்டை தான், அதே விக்டிம் கார்டை தான் அவர் திரும்ப திரும்ப ப்ளே பண்ணுறாரு. நான் டீ கடை ஏழை தாயின் மகன் சொன்னதாக இருக்கட்டும், இப்படி வரிசையாக அவர் அதே தான் பண்ணியிருக்காரு. இப்போ விஜயை பொறுத்த வரைக்கும் அப்படி பேச வேண்டிய தேவை அவருக்கு இல்லை. அவருக்கு கீழே திரண்டிருக்கிற இந்த கல்ட் இருக்கு இல்லையா, கூட்டம், ரசிகர் கூட்டம், அது விஜய் மீது வைக்கப்படும் விமர்சனத்தை தங்கள் மீது வைக்கப்படும் விமர்சனமாக கருதுகிறது. அதனால் விஜய் சொல்வதற்கு முன்னாலேயே அதை நியாயப்படுத்துவதற்கான வாதங்களை இவர்களே கண்டுபிடிக்கிறார்கள், அதை தீவிரமாக உருவாக்குறாங்க. விஜய் தோற்றுவிட்டால் தங்களுடைய தோல்வி, விஜய் விமர்சிக்கப்பட்டால் தங்கள் மீதான விமர்சனம் என்று நினைக்கக்கூடிய ஒரு கல்ட் இருக்குது. அந்த கல்ட்டுக்கு தீனி போட வேண்டிய வேலை, எரியிற நெருப்பில் எண்ணெய் ஊற்றுற வேலையை மட்டும்தான் விஜய் செய்யணும். திருச்சியில் செஞ்சது, சட்டமன்றத்தில் செஞ்சது, கரூரில் செய்திருப்பது, இது எல்லாமே
அந்த வகையை சேர்ந்தது தான். இந்த கல்ட் மனோபாவத்தில் இருப்பவர்களுக்கு பகுத்தறிவு அப்படின்றது கிடையாது. காரண காரியம், கேள்விக்கான பதில் அப்படின்றதெல்லாம் கிடையாது. சட்டமன்றத்தில் பேசும்போதெல்லாம் அப்படியே உட்காந்துருக்கிறாரு இடிச்ச புலி மாதிரி. கடைசியில் சம்மந்தமே இல்லாமல் ஒரு சீன் போடுறாரு, அதுக்கு விசில் அடிக்கிறாங்க, கைதட்டுறாங்க. இப்போ கரூர் விஷயத்தில் இதுவரை பேசப்பட்டதெல்லாம் போயிருக்குது, வேற ஒன்று புதுசாக பேசுகிறாரு, அதுக்கு கைதட்டுறாங்க. அப்போ இந்த கல்ட் மனோபாவத்தை என்னவென்று புரிந்து கொள்வது? ஒரே விளக்கம்தான் இதுக்கு இருக்குது. இந்த 3 பேச்சும் சினிமா டயலாகுடைய எக்ஸ்டென்ஷன். இவ்வளோ நீண்ட ஷாட் வந்து சினிமாவில் இருக்காது. கிளைமேக்ஸில் கூட 5 நிமிஷம் பேசலாம் அதிகபட்சம் போனாக்க, அதை விட கொஞ்சம் அதிகம் 15 நிமிஷம் 20 நிமிஷம் இந்த ஷாட்டு. அந்த திரை வந்து தரையில் இறங்கி இருக்குது, சினிமாவுடைய எக்ஸ்டென்ஷனாக அவர் பேசுகிறாரு. இதை எப்படி கையாள்வது என்பது தான் நம்ம கையில் இருக்கிற பிரச்சனை. இப்போ இன்றைக்கி விஜய் பேசியிருப்பதை இப்போ கொஞ்சம் திரும்பி பார்த்தோம் அப்படின்னா, எஃப்ஐஆரில் விஜய் பேரை சேர்க்கல, ஆதவ அர்ஜுனா பேரும் சேர்க்கலன்னு நினைக்கிறேன். இப்படியெல்லாம் திமுக நடந்து கொண்டது சரியா என்ற கேள்வி நியாயமாகவே எழுது. சோஷியல் மீடியாவில் பலரும் எழுத ஆரம்பிச்சிட்டாங்க சேர்க்கலன்னு. எஃப்ஐஆரை பேரில் சேர்ப்பதற்கே ஏன் டிஎம்கே அன்னைக்கு திமுக அரசு தவறியது? அதை ஏதோ பெருந்தன்மை அப்படின்னு சொல்லிட்டாங்க. உண்மையில் அது வந்து அச்சம் அல்லது கோழைத்தனம்னு தான் நான் சொல்லுவேன். அதை கட்டாயமாக சேர்த்திருக்க வேண்டும். மாறாக அதில் பெருந்தன்மையாக நடந்து கொள்வது போல் வந்து கோட்டை விட்டாங்க. அதுக்கு மேலே இப்படி அவதூறு பிரச்சாரம் தொடரும் போது அதை நசுக்குவதற்கு பதிலாக அதை ரீசன் மூலமாக எதிர்கொள்ள முயற்சி பண்ணாங்க. ரீசன் மூலமானா என்ன? ஐஏஎஸ் அதிகாரி அமுதா, டேவிட்சன் தேவாசீர்வாதம், அப்புறம் மருத்துவத்துறை இயக்குனர், இவங்களெல்லாம் உட்கார வச்சு என்ன நடந்தது, இபி இவங்களெல்லாம் உட்கார வச்சு என்ன நடந்தது அப்படின்னு விளக்கம் சொல்லிட்டு இருந்தாங்க. அதனுடைய விளைவு எப்படி போச்சுன்னாக்கா, அவங்க பேசுனதுனாலேயே இங்கே நியாயம் கிடைக்காது, அதனால நான் சிபிஐக்கு மாத்துறேன்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட்டு அப்படி அதை திருப்பினாங்க. அப்போ கல்ட்டை வந்து ரீசன் மூலமாக எதிர்கொள்ள முடியாது. எங்கே உறுதி தேவையோ அந்த உறுதியை திமுக காட்டவில்லை என்பது ஒரு கசப்பான உண்மை. அது அன்னைக்கு தான் அப்படி பண்ணாங்கன்னா இன்னைய வரைக்கும் அந்த தடுமாற்றம் என்பது தொடர்கிறது. இப்போ சுப்ரீம் கோர்ட்டில் கேஸ் போட்டாங்க. இந்த கேஸ் பற்றி இது வந்து ரொம்ப ஆம்பிவலண்ட்டுன்னு நான் ஒரு ட்வீட் போட்டிருந்தேன். அதை எப்படி அப்படி சொல்கிறீங்கன்னெலாம் கேட்டிருந்தாங்க சில பேர். அந்த மனுவில் என்ன அவங்களுடைய கோரிக்கை? விஜய் போகிறாரு, அவர் போகிறதுல எங்களுக்கு ஒன்றும் ஆட்சேபனை இல்லை. அவர் வேலை நிவாரணம் கொடுக்க போகிறார் மக்களுக்கு, அதுலேயும் எங்களுக்கு ஆட்சேபனை இல்லை. அப்புறம் உங்களுக்கு என்ன தான் ஆட்சேபனை? அப்படி கொடுப்பதன் மூலம் அது சாட்சிகளை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி விடாமல் நீங்கள் பார்த்துக்கணும். இது காமெடியாக இல்லை. கொடுத்தாலே அது இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிடும். கொடுக்கலாம், ஏன்னா கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டான்னு திட்டுவாங்கன்னு ஒரு பயம், போகக்கூடாதுன்னு சொல்லிட்டான்னு திட்டுவாங்கன்னு ஒரு பயம். இதுக்காக இப்படி ஆற்றுல ஒரு கால் சேற்றில் ஒரு கால் வைத்து கெட்ட பெயரை தேடிக்கொண்டது மட்டும்தான் இந்த மனு மூலம் திமுக செய்திருப்பது. மனுவில் இப்படி குழப்பமாக போட்டிருக்கிறதுக்கு மேலே நீதிமன்ற விசாரணையின் போது இவர்கள் நியமித்த மூத்த வழக்கறிஞர் இருக்கார் இல்லையா, அவர் வந்து விஜய் அக்யூஸ்டுன்னு சொல்கிறார். எஃப்ஐஆர்லேயே பேர் இல்லை, எப்படி அக்யூஸ்டுன்னு சொல்கிற? அக்யூஸ்டு இதை கொடுக்கறது, இதில் ஈடுபடக்கூடாதுன்னா என்ன அர்த்தம் என்று சொல்லி அது கம்ப்ளீட்டாக திரும்பிடுது. அப்போ சீனியர் கவுன்சிலுக்கு எப்படி ப்ரீஃப் பண்ணீங்க அப்படின்றது அடுத்த பிரச்சனை. இந்த வழக்கில் அவர் கரூருக்கு போகிறத பற்றி எதுக்காக பேசணும்? இதில் முக்கியமான பிரச்சனையே ஆதவ அர்ஜுனா பேசுனதை ஒட்டி தான் நீங்கள் போகிறீங்க. ஆதவ அர்ஜுனா இப்படி பேசலாமா? ஒன்றா நீங்கள் நேராக அஜய் ரஸ்தோகி கிட்ட போயிருக்கணும், அல்லது சிபிஐயை பார்ட்டியாக சேர்த்து, ஏயா நீ சார்ஜ் ஷீட்டே போடலை, ஒரு சம்பவ இடத்தில் இருந்த சாட்சியாகவோ அக்யூஸ்டாகவோ உங்களால் கருதப்படக்கூடிய ஒரு அமைச்சர் இந்த மாதிரி விசாரணையில் குறுக்கிடுவது போல பேசுகிறார், இதை சிபிஐ எப்படி கண்டுக்காமல் இருக்குது என்று கேட்கலாம். அந்த மாதிரி கேட்கல. அந்த இடத்துல அதை பின் பண்ணி இருந்தால், செந்தில் பாலாஜியை மேற்கோள் காட்டியே அதை பின் பண்ணி இருந்தாக்கா இந்த வழக்கு ஒரு டைரக்ஷனுக்கு போயிருப்பதற்கான வாய்ப்பு இருக்குது என்பது என்னுடைய கருத்து. அப்படி ஒன்றும் செய்யலை. இந்த வழக்கு வெறும் லீகல் அப்ரோச்சில் பார்க்குறது சரியா? இது வந்து ஒரு பொலிட்டிக்கோ லீகல் கேஸ். இது வெறும் சட்ட ரீதியாக அணுகக்கூடிய வழக்கு மட்டுமல்ல, இதுக்கு ஒரு அரசியல் பரிமாணம் இருக்குது. இப்போ இந்த மாதிரி நம்ம ஒரு வழக்கு போடுறோம், இதில் நமக்கு சாதகமாக தீர்ப்பு வரலாம், பாதகமாக தீர்ப்பு வரலாம். பாதகமாக தீர்ப்பு வந்தால் அதனுடைய அரசியல் விளைவு என்ன என்பதை பற்றி யோசிச்சிருக்கணுமா இல்லையா? நம்ம பெட்டிஷன் வந்து டிஸ்மிஸ் ஆகுது அப்படின்னா எதிர்த்தரப்பு இதை எப்படி யூஸ் பண்ணுவாங்க என்பதை பற்றி முன்கூட்டியே சிந்தித்திருக்கணுமா இல்லையா என்பது என்னுடைய கேள்வி. இது இத்தனை கால அனுபவத்துக்கு பிறகும் வழக்கறிஞர்கள், சட்டம் தெரிந்த
மூத்த சட்ட வல்லுநர்கள்லாம் திமுகவில் இருக்கிறாங்க. ஆனால் இது தோல்வியடைந்தால் இதனுடைய பொலிட்டிக்கல் ராமிஃபிகேஷன் என்ன என்பதை பற்றிய ஒரு பார்வை இல்லாததனால்தான் இன்னைக்கு சுப்ரீம் கோர்ட் உங்கள் தலையில் நறுக்குன்னு கொட்டியிருக்கு அப்படின்னு பழைய டயலாகு முதல்ல சிபிஐக்கு ரெஃபர் பண்ணப்போ பேசின அதே டயலாகு இங்கே பேசுகிறாரு. அந்த கும்பல் அதுக்கு ஆரவாரம் செய்கிறது. அப்போ என்ன திரும்ப திரும்ப புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், இந்த கல்ட்டோட டீல் பண்ணும்போது அங்கே காரண காரியம், அறிவுபூர்வமான விவாதம், டெக்ஸ்ட், விவரங்கள் என்பது இரலவெண்ட். அவங்க இமேஜஸில் தான் சிந்திக்கிறாங்க. ரீல்ஸ் பார்க்கக்கூடிய ஒரு கூட்டம்னா ரசிகர்கள் மட்டும் அல்ல, அவருக்கு வாக்களித்திருப்பவர்கள் கணிசமானவர்கள் அப்படி இருக்கிறாங்க. அதை வெறும் ரீசனை வைத்து கொண்டு சண்டை போடுவது கடினம். ஆனால் நமக்கு வேறு ஆயுதங்கள் எதுவும் கிடையாது. அப்படி இருக்கும் சூழ்நிலையில் இந்த மாதிரி சொதப்பல்கள் இருக்குல்ல, இதுக்கு பெரிய அரசியல் விலை கொடுக்க வேண்டியிருக்கும். அது அந்த மாதிரியான ஒரு ஒருங்கிணைந்த பார்வையில் இதை எதிர்கொள்வதை திமுக செய்யவில்லை. இது சாதாரணமான தவறு கிடையாது. இது அதாவது இதெல்லாம் அணுகிறது ஒரு மனிதனின் மூளையிலிருந்து வர மாதிரி சிந்தனை இருக்கணும். திமுக இதுவரை கையாண்டு வருவதில்லை. அப்படி ஒன்று நடக்கிற மாதிரி எனக்கு தெரியல. ஆளுக்கு ஒரு திசையில் இழுத்து ஆளுக்கு ஒரு ஐடியா சொல்லி ஏதோ ஒரு பக்கம் போகிற மாதிரி தெரியுது. இனிமேலும் இது நீடித்தால் இது ஆபத்தானது. அதாவது எந்த கொள்கையும் இல்லாத மிக ஆபத்தான ஒரு கும்பல், அதான் சொன்னேன்ல கபால்னு சொல்கிறது, அப்படி ஒரு சதி கும்பலிடம் தமிழ்நாடு சிக்கி இருக்கிறது. அதை மீட்பதற்கு, எதிர்கொள்வதற்கு அசாத்தியமான திறமையும் கூர்மதியும் தேவை. அப்படி ஒன்று இதுவரையில் தென்படவில்லை. நான் திமுக மட்டும் சொல்லலை, அதை எதிர்த்து போராடுகின்ற எல்லோரும் எதிர்கொள்ளுகின்ற சவால் இது. கூட்டணி கட்சிகளாக இருக்கக்கூடிய திருமா, முஸ்லீம் லீகு, காங்கிரஸ் அவங்களாம் எதுவும் சொன்னதாக எனக்கு தெரியல. அவங்களுக்கு அது ஓகே போல இருக்குது. இப்போ அதாவது ஸ்டாலின் தூண்டிவிட்டு போலீஸ் இந்த படுகொலையை நடத்தியது அப்படின்னு சொல்கிறது அவங்களுக்கு ஓகே. அடுத்தது இப்போ விஜய் இதை பேசியிருக்கிறார். நாளைக்கு அநேகமாக சிபிஐ சிபிஎம்கிட்டேருந்து நாளைக்கோ இன்றைக்கோ நான் ஒரு அறிக்கையை எதிர்பார்க்குறேன். இல்லை இதில் எங்களுக்கு உடன்பாடு இல்லை, ஏன்னா அவர் அரசு வேலை கொடுக்கறத பற்றி இப்படி செய்கிறது சரியில்லை, இது வழக்கை நீர்த்து போக செய்துவிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீர்த்து போகிற பிரச்சனையாது, இது நேரடியாக புலன் விசாரணையை சீர்குலைக்கின்ற கீழ்த்தரமான சதி வேலை. இது நீர்த்து போக செய்துவிடும். அப்புறம் இன்னொரு அறிக்கை, இந்த மாதிரி நேரங்களில் இப்படி அரசியல் கட்சி கூட்டங்களுக்கு செத்தாக்கா அரசு வேலை கொடுக்கறத பற்றி சில பொதுவான வழிகாட்டு நெறிமுறைகள் வகுக்கப்பட, இது பயங்கர தத்துவம். இது இனிமேல் எந்த கட்சியில் செத்தாலும் கொடுக்கணுமா? அதாவது இது தப்புன்னு சொல்வதற்கு பதிலாக இது தப்புன்னு சொல்லக்கூடாதான், அதுக்கு இப்படி ஒரு போர்வையை போட்டு போத்துறாங்க. இந்த கண்டிஷனுக்கு இவர்கள் வந்திருக்கிறார்கள் என்பது இதை வருத்தம்னு சொல்கிறதா, சோஃபா அதுக்கு விலை போய்விட்டார்கள் என்று சொல்வது கொச்சை தான். இப்போ நீங்கள் சொல்கிறது என்ன? இதுவும் மிக கொச்சையாக தான் இருக்குது. என்ன வேறுபாடு? நீங்கள் ஆதரிக்க போனது எதுக்காக? ஒருவேளை நாங்கள் ஆதரிக்காவிட்டால் குடியரசுத் தலைவர் ஆட்சி வந்துவிடும். குடியரசுத் தலைவர் ஆட்சி என்பது என்ன? அது மறைமுகமான பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி. இதுதான் சொன்னது. அதுக்கு மேலே அதுக்கு முட்டு கொடுக்கறதுக்கு நாங்கள் ஏன் போனோம்னாக்கா, மாணிக்கம் தாகூர் ஒன்று சொன்னார், இல்லைன்னா அதிமுக திமுக கூட்டணி ஆட்சி பாஜகவின் ஆசீர்வாதத்தோடு வந்திருக்கோம், அதை தடுப்பதற்காக தான் நாங்கள் போனோம் அப்படின்னு சொன்னார். இன்னும் ஒரு படி மேலே போய் நாளைக்கு பாருங்கள், நாடாளுமன்றத்தில் பிஜேபிக்கு அவர்கள் ஒத்துழைக்க போகிறார்கள் அப்படின்னு எதிர்காலம் பற்றி குறி சொன்னார் மாணிக்கம் தாகூர். ஆமாம் அதை போக போகிறாங்க, இவங்களுக்கு தொடர்பு இருக்குது அப்படின்னு ஜாடையாக பேசுகிறார்கள் இந்த கட்சிகள் அப்பப்போ. ஆனால் நான் என்ன கேட்குறேன், இப்போ நடக்குது. நாளைக்கு திமுக அப்படி ஒரு நிலை எடுத்தால் அதை கண்டிப்பதில் முதல் நபராக நான் இருப்பேன். இன்னைக்கு நடக்குது இது என்ன? குடியரசுத் தலைவர் ஆட்சி இல்லாத பாஜக ஆட்சி. இப்போ நடக்கிறது பாஜக ப்ராக்சி ஆட்சி. இப்போ இவ்வளோலாம் நடக்குது, இதை பாஜக அனுமதிக்குது. உங்களுக்கு எப்படி தெரியுது? இதே செந்தில் பாலாஜியை வேறு விதமாக டீல் பண்ணிவிட்டு இவங்களை வேறு விதமாக டீல் பண்ணுறாங்களே, அது எப்படி உங்களுக்கு தெரியுது? நேற்றுக்கு யூஜிசி விவகாரத்தில் 5 பேர் கொண்ட குழு அமைக்க போகிறோம், கவர்னரோட சுமூகமாக செட்டில் ஆகிடும்னு நினைக்கிறேன் அப்படின்னு விஸ்வநாதன் பேசுகிறாரு. இதுவரைக்கும் எதுவும் நான் ஆட்சேபமோ எதிர்ப்போ இதுவரைக்கும் யார்கிட்டேருந்து வரல. இதுக்கு என்ன பொருள்?
அங்கே ஆளுநர் ரவிக்கு எதிராக போராடி சுப்ரீம் கோர்ட்டில் தீர்ப்பு வாங்கி அதுக்கப்புறமா அவங்க ஒரு பிரசிடென்ஷியல் ரெஃபரன்ஸ் கொடுத்து அதுக்கப்புறம் சட்டம் போட்ட பிறகு ஜிஆர் சுவாமிநாதன் பெஞ்ச் வந்து அதுக்கு இடைக்கால தடை விதித்து அந்த வழக்கு 29ஆம் தேதி விசாரணைக்கு வர இருக்கின்ற நிலையில் அதுலேயும் அதே மாதிரி ஒரு சீன் போட்டு ஒருத்தர் பிஐஎல் வந்திருக்குது. இப்படி மொத்தமாக கவிழ்ப்பதற்கு நீதிமன்றத்தில் இந்த வேலை நடந்து கொண்டிருக்கும் போது அதெல்லாம் வேண்டியதில்லை, நாங்களே முடிச்சு விட்டுறோம் அப்படின்னு உயர்கல்வித்துறை அமைச்சர் விஸ்வநாதன் பேசுகிறாரு. கேரளாவில் இதே பிரச்சனையில் பினராயி விஜயன் வேந்தராக கவர்னர் இருக்கக்கூடாது அப்படின்னு முடிவு பண்ணுற சட்டத்தை வேந்தர் நிறுத்தி வைக்கிறார். பினராயி விஜயனுக்கு ஆதரவாக சதீசன் குரல் கொடுக்கிறார். ஒன்றா தீர்மானம் நிறைவேற்றப்படுது. இங்கே அதே காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவர் இப்படி பேசுகிறாரு, அதே கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்தவங்க இன்னும் பேசாமல் இருக்கிறாங்க. இதுக்கு என்ன பொருள்? மன்ரேகாவை எதிர்க்கிறோம் அப்படின்னு அப்போ பேசிட்டு, மன்ரேகா ரத்தை எதிர்க்கிறோம், பிபிஜி ராம்ஜியை எதிர்க்கிறோம் என்று அப்போ பேசிட்டு 150 நாள் கொடுப்போம் அப்படின்னு பேசிட்டு இப்போ அதை நோட்டிஃபை பண்ணிவிட்டு எங்களுக்கு பணம் குறையுது பார்த்து கொடுங்க அப்படின்னு கேட்குறாங்களே, அதுக்கு என்ன பொருள்? எல்லாரும் இந்தியா கூட்டணி கட்சி பூரா கையெழுத்து போட்டு ஜனநாயகம் செத்து விட்டது, தேர்தல் மோசடி, எலெக்ஷன் கமிஷன் ஃப்ராடு, பெங்கால் தேர்தல் ஃப்ராடு, ஹரியானா ஃப்ராடு, மகாராஷ்டிரா ஃப்ராடு, டெல்லி தேர்தல் ஃப்ராடு என்று போய் ஜனநாயகமே அழிஞ்சிருச்சு அப்படின்றதில் இந்தியா கூட்டத்திலே கலந்துக்க மாட்டேன் என்று விலகிய திமுக, ஆம் ஆத்மி பார்ட்டி சைன் பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் தாவேகா சைன் பண்ணலையே. அது உங்களுக்கு பிரச்சனை இல்லை. ஏதோ பிஜேபியோட இவங்களுக்கு கள்ள உறவு இருக்குது அப்படின்னு உங்களுக்கு தோணலை. நாளைக்கு திமுக பிஜேபியோடு போகும் என்பதுதான் உங்களுடைய பிரச்சனை என்றால் நீங்கள் இப்போ எந்த ஆட்சியை ஆதரிக்கிறீர்கள்? என்னுடைய கருத்துப்படி பிஜேபி தமிழ்நாட்டில் காலூன்றுவதற்கு, சுமூகமாக காலூன்றுவதற்கு தமிழ்நாட்டின் களத்தை தயாரித்து கொண்டிருக்கிற ஒரு ட்ரோஜன் ஹார்ஸ் தான், ட்ரோஜன் குதிரை தான் இந்த தாவேகா அரசு. அந்த ட்ரோஜன் குதிரையை நல்ல குதிரை, இது தமிழ்நாட்டுக்கு கிடைத்த வரப்பிரசாதம் என்ற சித்திரத்தை நீங்கள் உருவாக்கி கொண்டிருக்கிறீர்கள். அவ்வப்போது வரக்கூடிய பிரச்சனைகளில் எங்களுக்கு ஆட்சேபம் இருக்கிறது என்று சொன்னால் நீங்கள் இழைக்கின்ற இந்த அநீதிக்கு மக்கள் உங்களை மன்னித்து விடுவார்கள் அல்லது தவறில்லை என்று உங்களுக்கு நீங்களே சமாதானம் சொல்லிக் கொள்கிறீர்கள். நீங்கள்லாம் பிஜேபி கூட்டாளிகள் நான் சொல்லலை, ஆனால் உங்களுடைய நடவடிக்கை எல்லாம் அதை நோக்கி இட்டு செல்லுகிறது. காங்கிரஸ் இந்த தமிழ் மண்ணுக்கு பச்சை துரோகம் செய்கிறது. ராகுல் காந்தியும் இந்த காங்கிரஸ் கட்சியும் இன்னைக்கு இந்த கூட்டணியை ஆதரித்து வாதாடக்கூடிய காங்கிரஸ் தலைவர்களும் மனசாட்சியே இல்லாமல் தமிழ்நாட்டு மக்களுடைய முதுகில் குத்துகிறார்கள். தமிழ்நாட்டை பாரதிய ஜனதா கட்சிக்கு திறந்து விடுகிறார்கள். இந்த நாட்டை நாசமாக்குற பாரதிய ஜனதா கட்சியை வளர்த்து விட்ட குற்றம் காங்கிரஸ் உடையது. தமிழ்நாடு மட்டும் அதில் மிச்சம் இருந்தது. இந்த தமிழ்நாடு அழியட்டும் என்பதற்காக காங்கிரஸ் இந்த வேலையை செய்கிறது. காங்கிரஸை திருத்த முடியாது, அப்படிதான் நான் நினைக்கிறேன். அதனால் மற்ற கட்சிகள் இந்த கணத்திலாவது உணர்ந்து கொண்டு உண்மையின் பக்கம் நில்லுங்கள். நீங்கள் திமுக பக்கம் நில்லுங்கன்னு சொல்வது என்னுடைய வேலை அல்ல. இப்போவாவது உண்மையை பேசுங்கள். தமிழ்நாட்டு மக்களுக்கு நேர்மையாக நடந்து கொள்ளுங்கள். நன்றி.